ஸ்கின் கேரை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையானது 3 விஷயம் தான். ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன், அவ்வளோதான். வேறு வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி இந்த 10 ஸ்டெப் ரொட்டீன், 16 ஸ்டெப் ரொட்டீன் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டால்கம் பவுடர் வச்சுருப்போம். ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி மூஞ்சில் அப்பிட்டு போயிடுவோம். அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஸ்கின் கேர். ஆனால் இப்போ தான் வந்து தெரியுது, அதை தான் வந்து ப்ரொமோட்டும் பண்ணியிருக்காங்க நிறைய ஆக்ட்ரஸஸ். சரி, ஒரு விக்கை மாட்டிட்டு வந்துட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள், ஹேர் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி இந்த பவுடரை போடுங்க, முகம் அப்படி பளபளன்னு ஆயிடும் அப்படின்ட்டு. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்தால் தான் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கா அது மட்டும் நமக்கு போதும். மற்றபடி வந்து இந்த ஃப்ளாலெஸ் ஸ்கின், இந்த கிளாஸ் ஸ்கின் அதெல்லாம் வந்து பார்த்து ஏமாந்துடாதீங்க. எனக்குமே இன்செக்யூரிட்டி இருந்தது. இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்ட்டு நான் போய் என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் என்னோடய ஸ்கின்னை காமிச்சேன் ஃபர்ஸ்ட் டைமாக. அவங்க சொன்ன ஒரு விஷயம், உங்கள் ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் வந்து எப்போதும் பண்ணுறது, நான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு, நீங்கள் இதவே கண்டினியூ பண்ணிங்கனாலே போதும் அப்படின்ட்டு சில சேஞ்சஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி விட்டமின் சி யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீனும் வேறு ஒரு சன்ஸ்க்ரீன் எழுதி கொடுத்தாங்க, இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப வந்து இன்செக்யூராக நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கின் கேருக்கு பிகினர் அப்படின்னா 3 ப்ராடக்ட் போதும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கின் கேரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு 2 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு தடவை, எந்திரிச்சதும், அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின் டைப். அதுக்கு நான் வந்து இந்த செட்டஃபில் ஜென்டில் கிளென்சர் இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து யூஸ்வலாக எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், க்ரீம் பேஸ்டு. யூஸ்வலாக நார்மல் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா க்ரீம் பேஸ்டு கிளென்சர் தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கல இது வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், நல்ல அழுக்கு எடுத்துரும். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், 1 மினிட் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். சும்மா எடுத்து இப்படி கன்னத்தில் எப்படி இப்படின்னு போட்டு கழுவுனீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. ஃபேஸுங்கிறது இந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணணும், கழுத்தை வாஷ் பண்ணணும், காது வந்து மெயினாக வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணல 2 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணல நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ இது நான் யூஸ் பண்ணுறது. இது தவிர வந்துட்டு எனக்கு பிடிச்ச மற்ற ஃபேஸ் வாஷ் என்னென்ன அப்படின்னா, நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இந்த மினிமலிஸ்டோட ஓட் கிளென்சர் அது யூஸ் பண்ணலாம். ரொம்பவே இதுவும் அந்த கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ரொம்ப ஒன்று மைல்டாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி மைல்டாக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்கின்ல ஏற்கனவே வந்துட்டு தேவையான ஆயில் வந்து செக்ரேட் பண்ணும் உங்கள் ஸ்கின். நீங்கள் வந்து நிறைய நுர வர ஃபேஸ் வாஷ் தான் நல்ல ஃபேஸ் வாஷ்னு நினச்சி போட்டு தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா அது வந்து பேரியர் அஃபெக்ட் ஆகும். அதனால் மைல்டான ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்ணுறது நல்லது. அழுக்கு எடுக்கும், அதாவது அழுக்க தாண்டா எடுக்க சொல்லலை, உயிர் எடுக்க சொல்லலைங்கிற மாதிரி அது அழுக்க மட்டும்தான் எடுக்கும். சருமத்துக்கு தேவையான ஆயில்ஸ் வந்து நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து எடுக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சிம்பிள் அப்படிங்கிற பிராண்டில் ஒரு கிளென்சர் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் கிளென்சர். அந்த வேரியண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த கலர் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சேஃபாக இருக்கும், நல்லாயிருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் அது நல்லா சூட் ஆகும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப வந்து ஆக்னி நிறைய இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் சொன்ன மாதிரி ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும். ஏன்னா நம்ம கைகளில் அவ்வளோ கிருமி இருக்கும், அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கழுவணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ஃபேஸ்க்கு ஏதாவது போடுறதுக்கு முன்னாடி கை கழுவிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்தாச்சு. இன்னும் அடுத்த ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங்.
மாய்ஸ்சரைசிங் எதுக்கு பண்ணுறோன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஈரப்பதத்தை இழக்காமல் அப்படியே வந்து பாதுகாக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து எனக்கு இப்போது இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு கொடுத்துருக்காங்க, அக்வா ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் யூஸ்வலி என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து 200 to 300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் வாங்குவேன். அதுக்கு மேலே வந்து செலவு பண்ண மாட்டேன். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்கேன். இதை விட பெட்டரான நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்குது. டாட் அண்ட் கீயோட இந்த செரமைடு பேரியர் க்ரீம் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது 200 சம்திங் தான் வரும். ரொம்பவே வந்து டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்ததுமே ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் இந்த ஈரப்பதம் இருக்கும்போதே மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு ஸ்டெப்பு. அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது நல்லது. எனக்கு வந்து நான் அந்த மாய்ஸ்சரைசர் இதை வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் கன்சர்ன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நயாசினமைட் பேஸ்டு அந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் சி இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா ஹைலரானிக் ஆசிட்னு ஒரு இன்க்ரீடியன்ட் அது போட்டால் அது இருக்கிற மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னொன்று வந்து எமோலின் அப்படின்ட்டு ஒரு க்ரீம், அதுவும் ஃபார்மசி ஸ்கின் கேர் தான். அது வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின் இல்லை நார்மல் டு ட்ரை ஸ்கின் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்ல ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணது தான், எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. ஸோ அது ஒரு டிஸ்க்ளைமர். மாய்ஸ்சரைசர் வந்து அதே மாதிரி மார்னிங் நைட் 2 வேளையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கின் கேரில். காலையில் நீங்கள் வெளியே போகிறீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபிக்ஸ் டெர்மாவோட ஷேடோ எஸ்பிஎஃப் க்ரீம் அப்படின்ட்டு. சன்ஸ்க்ரீன் வந்து மினிமம் SPF 30 இருக்கணும், PA+++++ இருக்கணும், அண்ட் UVAB ப்ராட் ஸ்பெக்ட்ரம். இதெல்லாம் வந்து கீ டேர்ம்ஸ். இதெல்லாம் இருக்கா உங்கள் சன்ஸ்க்ரீனில் அப்படின்னு பார்த்து வாங்குங்க. சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 2 ஃபிங்கர் இல்லை 3 ஃபிங்கர் ரூல், அதுதான் வந்து நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப ஃபுல்லாக வெயிலே சுற்றிட்டு இருக்கணும் அந்த மாதிரினா கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரீஅப்ளை பண்ணணும், திருப்பி வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த கொஞ்ச நேரத்துலேயே அதோட எஃபெக்ட் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதான் அந்த யூவி கேமராவில் வந்து நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனே இருக்காது, போட்ட மாதிரியே இருக்காது. அதனால் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணுறது அவசியமான ஒரு விஷயம். வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை போட்டால் போதும். வெளியே போகணும் நிறைய அப்படின்னா கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணுங்கள். எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் பிடிச்சிருந்தது. அண்டு எபிசாஃப்ட் அப்படின்ட்டு அது வந்து மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன், அது வந்து நல்லாயிருக்கும். அது நார்மல் ஸ்கின்க்கு. அண்டு ஆயிலி ஸ்கின்னுக்கு நீங்கள் சிக்கா நயசனமைடு அந்த டாட் அண்ட் கீயோட அந்த வேரியண்ட் அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுலேயே விட்டமின் சி அண்ட் வாட்டர்மெலன் சன்ஸ்க்ரீன் எல்லாமே நல்லாயிருக்கும். வேறு என்ன ட்ரை பண்ணியிருக்கேன், அண்ட் டாக்டர் ஷீட்ஸில் வந்துட்டு இந்த ஹால்டின் ஹைரலானிக் ஆசிட் அது நல்லாயிருக்கும். அண்ட் செராமைடு விட்டமின் சி அந்த ரேஞ்சும் வந்து நல்லாயிருக்கும் டாக்டர் ஷீட்ஸ் அந்த பிராண்டில். அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. சன்ஸ்க்ரீன் அவ்வளோதாங்க. இது 3 மட்டும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1 month 2 months நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லா ப்ராடக்ட்டுமே மினிமம் 1 month என்ன சொல்ல 1 month வரை தாக்கு பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும் பொறுத்து, எத்தனை தடவை யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து. ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா அது ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஐ மேக்கப் போடுறீங்க டெய்லி, இல்லைனா வந்து ஹெவியாக மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்கணும்.
ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் போட்டிங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்லாம் வந்து போகாது ஃபுல்லாக. அதனால ஒரு மைசெலார் வாட்டர் வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து கார்னியர் மைசெலார் வாட்டர் அது வந்து நான் பல வருடங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதை விட கொஞ்சம் ஹை எண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா பயோடர்மா அதுலேயும் வந்து மைசெலார் வாட்டர் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஹெவி மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து போட்டு நம்ம தேய்க்கணும். லேசாக அந்த ஐ மேக்கப் அப்படின்னா லேசாக அப்படி பண்ணால் வந்துடும். ரொம்ப வந்து ஃபுல்லாக ஹெவியாக ரொம்ப வந்து ஃபவுண்டேஷன் அது இது நிறைய மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணலாம். கிளென்சிங் பாம் வந்து நிறையவே இருக்குது. லைக் ப்ளம்மில் ஈலூமினேட் அந்த கிளென்சிங் பாம் அது நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து கிளினிக்கில் வந்து அதில் வந்து தான் கிளென்சிங் பாம் அதுவும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹெவி மேக்கப் போடுறவங்க. மற்றபடி சும்மா அழுக்கு இல்லை சன்ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோவை நான் ரொம்ப நாள் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கேட்பாங்க என்கிட்ட இது வந்து வீடியோ போட சொல்லி. ஸோ ஃபைனலி கேர்ள்ஸ் உங்களுக்காகத்தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்னொன்று வந்து இந்த டோனர் அப்புறம் வந்துட்டு சீரம்ஸ் அதை பற்றிலாம் வந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து. இன்டர்மீடியட் ஸ்கின் கேர் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து சீரமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய மாய்ஸ்சரைசரில் நான் சொன்ன மாதிரி சீரம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அண்டு ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். மணி வந்து அவ்வளோ செலவு பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இல்லை வந்து ஃபர்ஸ்ட் பிகினர் அப்படின்னா இந்த 3லாம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் காலையில் அண்ட் நைட்டு வந்து அதே மாதிரி ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அவ்வளோதான். முடிச்சுக்கோங்க உங்கள் ரொட்டீனை. இதை வந்து ஒரு 1 மந்த் கிட்ட ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அவ்வளோதான். நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும். அந்த அனுபவங்களில் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, லாக்டவுன் டயத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த ஸ்கின் கேர் ஜேர்னி. ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து என் ஸ்கின் எனக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா எதனால் ஆகுது, இல்லை வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு சில இன்க்ரீடியன்ஸ் ஒத்துக்காது. அதனால் நான் அதெல்லாம் பார்த்து வாங்குவேன். ஸோ உங்களுக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் சூட் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின்னும் வந்து வேறு மாதிரி. அதனால் ஜெனரிக்காக திஸ் ப்ராடக்ட் இஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே சொல்ல முடியாது தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின்க்கு எது சூட் ஆகுது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு. அண்ட் வந்து வாங்கிட்டீங்க இப்போ வந்து ஃபேஸ்க்கு செட் ஆகலை அப்படின்னாலும் தூக்கி போட்டுறாதீங்க. ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகலைன்னா ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் செட் ஆகலை ஃபேஸுக்கு அப்படின்னா பாடி லோஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க, கைக்கு காலுக்கு அப்ளை பண்ணி. அதே மாதிரி சன்ஸ்க்ரீனும் அப்படி தான். ஃபேஸில் வந்து நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா சும்மா கையில் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எந்த ப்ராடக்ட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். ஓகே, பபாய்.